2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் நஷ்டமடைந்தது இந்தியா, பலனடைந்தது கருணாநிதியின் குடும்பம் என்று குற்றம் சாட்டிய ஜெயலலிதா, நீலகிரியில் போட்டியிடும் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவை கடுமையாக தாக்கினார். நீலகிரி வேட்பாளரை ஆதரித்து வியாழக்கிழமையன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். நீலகிரி திமுக வேட்பாளர் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரான ராஜா என்பதால் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை ஜெயலலிதா தனது பிரச்சாரத்தில் கையில் எடுத்தார். அனுபவமில்லாத நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ஜெயலலிதா, அந்நிறுவனங்கள் எந்த சேவையும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொலைத்தொடர்பு துறையில் அனுபவமில்லாத கட்டுமான நிறுவனங்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டதன் மர்மம் என்ன? உரிமங்களை வைத்து பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து சில நிறுவனங்கள் பல 1000 கோடி ரூபாய் கடன் பெற்றனவே, இது எப்படி? இதற்கு யார் உறுதுணையாக இருந்தார்கள்? சில நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு வசதிகள் எதுவும் செய்யாமலேயே தங்களது பங்குகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்று கொள்ளை லாபம் ஈட்டியதே, இது எப்படி? ஏழை மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக தொலைத்தொடர்பு துறையில் தான் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதாக திரு ராஜா கூறி வருகிறார். ஆனால் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு பெற்ற பல நிறுவனங்கள் ஓராண்டு கடந்தும் தங்களது சேவையை தொடங்கவே இல்லையே. எப்படி ஏழைகள் பயனடைய முடியும்? தனியார் நிறுவனங்கள் தானே பயனடைந்தன. ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தால் பலனடைந்தது ராஜா மட்டுமல்ல, திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்பத்தினரும் தான் என்றும் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். திரு கருணாநிதியின் மனைவி மற்றும் மகள் கனிமொழி இயக்குநர்களாக இருந்த குடும்ப தொலைக்காட்சியின் கணக்கில் 214 கோடி ரூபாய் பணம் எப்படி வந்தது? யாருடைய கணக்கில் இருந்து வந்தது? எதற்காக கொடுத்தார்கள்? ஏன் கொடுத்தார்கள்? உண்மையிலேயே நியாயமான முறையில் அந்த பணம் பெறப்பட்டிருந்தால் அந்த பணத்தை ஏன் அவசரமாக திருப்பி கொடுத்தார்கள்? அந்த பணம் எப்படி திருப்பி கொடுக்கப்பட்டது? ஏன் திருப்பி கொடுக்கப்பட்டது? இவற்றையெல்லாம் திரு கருணாநிதி ஏன் விளக்கவில்லை? ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் மூலம் திரு கருணாநிதி குடும்பத்தினருக்கு பணம் சென்றது என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? தேர்தல் ஆணையத்தின் கடுமையான கட்டுப்பாடுகளை விமர்சித்த ஜெயலலிதா, இவற்றை கட்சி பாகுபாடின்றி செயல்படுத்தாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மக்கள் தாங்களாகவே தங்கள் சொந்த செலவில் வாகனங்களில் எனது கூட்டத்திற்கு வரும் செலவை வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதால் நான் பேசும் கூட்டத்தில் எனது கட்சியின் வேட்பாளர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களது வேட்பாளர் மேடையில் நிற்க முடியாத சூழ்நிலையை, கூட்டத்திற்கு வர முடியாத சூழ்நிலையை, வேட்பாளரின் புகைப்படத்தை கூட ஒட்ட முடியாத சூழ்நிலையை, வேட்பாளர் பெயரை கூட உச்சரிக்க முடியாத சூழ்நிலையை இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கிவிட்டது. ஆனால் அதே சமயத்தில் திமுக தலைவர் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின் மற்றும் இதர அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்யும் கூட்டங்களில் வேட்பாளர்கள் மேடையில் தான் நிற்கிறார்கள். அந்த கூட்டங்களுக்கும் மக்கள் வாகனங்களில் தான் வந்து செல்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நீதி, இதர கட்சிகளுக்கு ஒரு நீதியா? இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய காங்கிரஸ் கூட்டணியின் 10 ஆண்டு கால அரசின் தவறான பொருளாதார கொள்கையே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார்.